அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட கல்லூரி வாழ்க்கையோட கடைசி வாரத்த தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கல்லூரியோட கடைசி வாரம்ன்றதுனால, சரி கடைசி வாரம் வந்துட்டு நம்ம மெமரீஸ்லாம் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு தான் எங்களோட லாஸ்ட் டே ஆஃப் கிளாஸு. அந்த அட்டெண்டன்ஸ் எடுத்து ரெகுலரா அந்த கிளாஸ் மாதிரி நடக்கும் இல்லையா? இதுதான் கடைசி நாள். அதனால அன்னைக்கு வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் தான் நடந்துச்சு. அதனால அந்த 1 ஹவர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது தான் எடுத்தோம். அதுவும் எல்லாரும் சேர்ந்து குரூப்பா எடுத்துக்கிட்டோம். எல்லாராலயும் வர முடியல. நெறைய பேர் லீவ் போட்டிருந்தாங்க. அதனால நாங்க இருக்கிறவங்கள மட்டும் எல்லாரும் சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ மாரி எடுத்துக்கிட்டோம். குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாரி போர்டில வந்துட்டு எண்டுன்னு போட்டுட்டு 2021 to 2024ன்னு எங்க பேட்ச் இயர் மட்டும் நாங்க போட்டுக்கிட்டோம். அன்னைக்கு டே வந்துட்டு இந்த மாதிரி தான் போச்சு. அடுத்து வந்துட்டு இது ஆனுவல் டே அன்னைக்கு எல்லாரும் சாரி கட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாரி கட்டியிருந்தோம். ஆக்சுவலா முத்தமிழ் விழா வந்து நடந்தது. அதுக்கு தான் நாங்க சாரி கட்டிட்டு போலான்ட்டு இருந்தேன். ஆனா என்னால போக முடியலன்றனால பிளான் கேன்சல் ஆயிட்டு ஆனுவல் டே அன்னைக்கு நம்ம சாரி கட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க கிளாஸ்ல ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் சாரி கட்டிட்டு போனோம். சாரி கட்டிட்டு ஆட்டோல போற கஷ்டமே அது தனி தான். அத மேனேஜ் பண்ணி நான் எப்படியோ காலேஜ் போயிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு அம்மாவும் நம்ம கூட வராங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு போறப்பயும் அம்மா கூட வந்தாங்க. இந்த மாதிரி கடைசி டே அதாவது கடைசி நாள் அன்னைக்கும் அம்மா கூட வந்தாங்க. அதனால நாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி நாங்க கொஞ்சம் பேர் மட்டும் தான் சாரி கட்டிட்டு வந்தோம். அதனால எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எங்க கிளாஸே பாடின ஒரு பாட்ட நீங்க கேட்க போறீங்க. இன்னும் ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்றனால நாங்க கிளாஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்துட்டு ஃபேர்வெல் கிடையாது, டூர் கிடையாது. ஆனாலுமே எங்க காலேஜ் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே நாங்க என்னமோ ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாரி தான் இருந்தது இந்த கடைசி வாரம் ஃபுல்லாவே. உங்களுக்கு வந்துட்டு நான் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா ஏற்கனவே நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. எங்களுக்குள்ளயுமே நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது. இந்த 3 வருஷத்துல நாங்க எல்லாருமே இதே மாதிரி எப்பவுமே இருந்ததில்ல. ஆனா அந்த லாஸ்ட் டைம்ல எல்லாரும் சேர்ந்துட்டு ஜாலியா அது மாதிரி சிரிச்சுட்டு, இது மாரி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருந்தது. யாருமே எந்த விஷயத்தையுமே மனசுல வச்சுக்காம ஜாலியா நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். இதுலயுமே எங்க கிளாஸ்மேட்ஸ்லயே இன்னும் 2, 3 பேர்லாம் வரவே இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிஸ்ஸிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபங்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நாங்க அங்க ஃபங்ஷன் நடக்கிற ஆடிட்டோரியம்க்கு போயிட்டோம். இது வந்துட்டு எங்க காலேஜோட 58வது ஆண்டு விழா. நான் வந்துட்டு நெறைய வாட்டி ஆண்டு விழாவுக்கு இது மாதிரி போயிருக்கேன். ஏன்னா அம்மாவோட பொண்ணா தான் நான் போயிருக்கேன். நான் இந்த 3 வருஷத்துல நான் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்டா எனக்கு இந்த காலேஜ் வந்துட்டு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்கு. நெறைய மெமரீஸையும் குடுத்துருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இத்தன வருஷம் வந்துட்டு அம்மா அந்த காலேஜுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸரா தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் அவங்க ரிட்டயர் ஆனதுனால என்னோட பேரண்ட்டா அந்த காலேஜுக்கு வந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெஸ்ட் லைப்ரரி யூசர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பிரைஸ் குடுத்துட்டு, என்சிசில இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த டாப்பர்ஸ்க்குலாம் பிரைஸ் குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எங்க சீனியர் அண்ணாலாம் வாங்குனாங்க. பிஜில ஃபர்ஸ்ட்டு 2 பிரைஸ் வாங்குனவங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மார்க்கும், செகண்ட் மார்க்கும். இந்த 5 செமஸ்டர்ல ஓவராலா டோட்டல் பண்ணும்போது யார் ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு குடுப்பாங்க. யூஜி ரெகுலர்ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தேன். அதனால அதுக்காக குடுத்தாங்க. எங்க காலேஜ்லயே நான் ஃபர்ஸ்ட் வாங்குன சர்டிஃபிகேட் வந்துட்டு இதுதான். அதாவது எங்க காலேஜ் பேர் போட்டு வாங்குனது. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எங்க காலேஜ வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். எங்க காலேஜோட என்ட்ரன்ஸ் இதுதான். எங்க காலேஜோட ஆடிட்டோரியம் இதுதான். இந்த காலேஜ்ல வந்துட்டு எனக்கு நெறைய மெமரீஸ் இருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே இங்க வரேன். ஆனா ஸ்டூடெண்ட்டா இந்த 3 வருஷம் எனக்கு ரொம்ப நெறைய மெமரீஸ் குடுத்ததும், நெறைய சொந்தங்கள குடுத்ததும் இந்த காலேஜ் தான். எங்க டிபார்ட்மெண்ட் இருக்க பிளாக் வந்துட்டு இதுதான். நான் வந்துட்டு தமிழாய்வு துறையில தான் நான் படிக்கிறேன். அதாவது பிஏ தமிழ் தான் நான் படிக்கிறேன். எங்க டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம்ல எல்லாரும் போனதுக்கப்புறம் எடுத்தது. இதுதான் எங்க துறை, தமிழாய்வு துறை. எங்க ஹச்ஓடி சாருக்கு இந்த செடி, மரம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வராண்டா ஃபுல்லாவே எல்லாமே செடி தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி நாங்க லைட்டா கிட்டக்க போய் ஏதாவது பண்ணிட்டா கூட அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்புறம் இதுதான் எங்களோட வகுப்பு. இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டோட வகுப்பு. என்னோட காலேஜ் மெமரீஸ்லாம் நான் இன்னொரு வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வாரத்துல நாங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.